சில நாட்களுக்கு முன்பு ரம்ஜான் போது இர்ஃபான், அதாவது யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் தன்னோட வைஃபோட சேர்ந்து போய் சேரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு கார்ல போயிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த சேரிட்டிஸ் அப்ரோச் பண்ண விதத்துல இருந்து அவர் மேல நிறைய கிரிட்டிசிசம் முன்வைக்கப்பட்டது. ஆனா நம்ம அந்த அப்ரோச்சஸ்குள்ள போறது இல்ல. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு பேசிக் கொஸ்டின்குள்ள நம்ம போக நினைக்கிறோம். அந்த பேசிக் கொஸ்டினை புரிஞ்சிருந்தா இர்ஃபான் அவர்கள் இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்க மாட்டாரு. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸோட ஒரு சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா இர்ஃபான் அவர்கள் இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சில இருந்து தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, எக்கனாமிக்ஸ்ல மாரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மாரலா நல்ல விஷயமா சேரிட்டபிளான செல்ஃப்லெஸ் குட் டீட்ஸ் நம்ம செய்யும் போது அதுக்கு எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டா நம்ம அதுக்கப்புறம் செய்யற நல்ல காரியங்கள் எதையுமே அந்த நல்ல நோக்கத்துக்காக நமக்குள்ள இருக்கிற அந்த இன்டர்னல் மோட்டிவேஷன்ல இருந்து செய்ய மாட்டோம். மாறா அந்த எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ்க்காக மட்டுமே அதை செய்வோம் அப்படின்னு மாரல் ஹசார்ட் சொல்லுது. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு ஈஸியா சொல்லிடலாம். இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. என்விரான்மெண்ட்ல பிளாஸ்டிக் கன்சம்ஷன் நீங்க குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 10 கிராம் எடுத்துட்டு வர ஒவ்வொரு மனிதருக்கும் நான் 10 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்கீம் தொடங்குறீங்க. அப்ப எல்லா மனிதர்களும் கிடைக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேட் பண்றீங்க அவங்களுக்கு. இதனால பிளாஸ்டிக் கன்சம்ஷன் குறையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இது வேற மாதிரி நடக்கும். இப்ப நம்ம இவ்வளவு பிளாஸ்டிக் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு 10 கிராமுக்கு 10 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அப்ப இன்னும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே மனிதர்கள் அல்லது பீப்புள் நிறைய பேரு இன்னும் நிறைய பிளாஸ்டிக் வாங்கி அது உங்ககிட்ட இருந்து கொடுப்பாங்க. ஆனா பிளாஸ்டிக் கன்சம்ஷன் குறையாது. இப்போ அவங்க பிளாஸ்டிக் வாங்கி உங்ககிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது பிளாஸ்டிக் கன்சம்ஷனை நம்ம என்விரான்மெண்ட்ல குறைக்கிறது, அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்றதுக்காக கிடையாது. மாறா உங்ககிட்ட இருந்து 10 ரூபாய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இன்டென்ஷன் இதை ஓவர்டேக் பண்ணி போயிடும். இததான் நம்ம எக்கனாமிக்ஸ்ல மாரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இர்ஃபான் அவர்கள் நேத்து சேரிட்டிஸ் கொடுத்தது இன்சென்டிவ் மிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுது. இது ஒரு கிரௌடிங் அவுட் எஃபெக்ட் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுது. அதாவது கிரௌடிங் அவுட் எஃபெக்ட்ல நீங்க எக்ஸ்டர்னலா ரிவார்ட் கொடுக்கும்போது உங்க இன்டர்னல் மோட்டிவேஷன் குறையும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நேத்து இர்ஃபான் அவர்கள் நல்ல நோக்கத்துக்காகவே அந்த சேரிட்டிஸ் கொடுத்திருந்தாலும் அவரு வியூஸ் அண்ட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது தான் அவருக்கு அதுல இருந்து வர ஒரிஜினல் இன்சென்டிவ்ஸா இருக்கும். இப்போ நாம நல்லது செய்யறத வீடியோ எடுத்து 4 பேருக்கு போட்டா 4 பேர் அதை பார்த்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதனால என்ன ஆகும்னா, இப்ப நாம செய்யற நல்லதை நம்மளோட சேரிட்டபிள் நோக்கத்துல இருந்து அதை கொடுக்காம நம்ம இதை ஒரு வீடியோவா போட்டு இதுல இருந்து நம்ம வாழ்த்து வாங்கலாம் அப்படிங்கிற நோக்கம் இதை ஓவர்டேக் பண்ணி போயிடும். அதனால நம்ம இதை வீடியோ எடுத்து நம்ம நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்னு 4 பேருக்கு காமிச்சு இதனால நமக்கு நல்ல பேரோ அல்லது இதனால நமக்கு வியூஸ் அண்ட் மானிட்டைசேஷனோ வரும் அப்படின்னா அது ஒரு வித மாரல் ஹசார்ட் தான் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுது.